ஹே கைஸ், நம்ம எல்லா லைஃப்லையுமே நம்ம நல்லா படித்து ஒரு ஹை பெய்டு சேலரி ஜாபுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் சில பேர்னால அந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கவே முடியாது. ஸோ நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண மூலமாக அவங்க கண்டிப்பாக உங்கள் லேர்னிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த 3 ஸ்டெப்லையுமே நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கப் பண்ணவே கூடாது. ஆமாம் கைஸ், படிக்கிறப்ப நமக்கு புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அது எப்பயுமே ஞாபகம் இருக்கும். மக்கப் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே மறந்துடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மக்கப் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அவாய்ட் யூசிங் மொபைல் இன் எக்ஸாம் டைம். பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் டைமில் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்த சாங் தான் உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர நீங்கள் படித்தது எதுவுமே ஞாபகம் வராது. ஸோ மொபைலை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அதாவது டைம் மேனேஜ். ஆமாம் கைஸ், நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் சிலபஸை கவர் பண்ண முடியும். உங்கள் எக்ஸாமுக்கு விட்டுருக்க லீவை ஷெட்யூல் மூலமாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சிலபஸை டைமுக்குள்ளே கவர் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லேர்னிங் ஸ்கில்லை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது, இதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன்.